அனைவருக்கும் வணக்கம். இந்த திரைத்துறையில் மிக குறுகிய காலத்தில் புகழ் பெற்றவர்கள் ஒரு சிலர் தான். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மனிதரோ இந்த உலகத்தில் வாழ்ந்ததே வெறும் 29 வருஷம்தான். அதில் அவர் திரைத்துறையில் இருந்தது வெறும் 5 வருடங்கள் தான். இந்த 5 வருடங்களில் வெறும் 55 படங்களில் 191 பாடல்கள் மட்டும்தான் எழுதியிருக்காரு. ஆனால் ஒவ்வொரு பாட்டுமே சாகாவரம் பெற்ற சிரஞ்சீவித்தன்மை பெற்ற பாடல்கள். அவர் தான் தூங்காதே தம்பி தூங்காதேன்னு இந்த சமூகத்தை தட்டி எழுப்பிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தூங்காதே தம்பி தூங்காதே நீயும் சோம்பேறி என்ற பெயர். கல்யாண சுந்தரம் 13/4/1930 பட்டுக்கோட்டை அருகே இருக்கிற சங்கம் படைத்தான் காடுங்கிற ஊரில் பிறந்தார். அவர் திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னால் 18 விதமான தொழில்கள் பார்த்துருக்காரு. விவசாயம், மாடு மேய்த்தல், மாடு வியாபாரம், மாம்பழம் விற்கிறது, முறுக்கு வியாபாரம், தண்ணி வண்டி ஓட்டுறது, நாடகத்தில் பாடல்கள் பாடுறது, நாடகத்தில் நடிக்கிறது, இப்படி 18 விதமான தொழில்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சினி ஃபீல்டுக்கே வந்தார். தமிழ் கவிஞர்களையே மிக குறைந்த அளவு படித்தது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். அவர் படித்தது வெறும் 3ஆம் வகுப்பு தான். ஆனால் அவர் இந்த உலகத்தை படித்து அதன் மூலம் படைச்சது தான் அவருடைய பாடல்கள். காதலிலே தோல்வியுற்றான் காளையுருவன். பாவேந்தர் பாரதிதாசன் மேலே அளவற்ற அன்பும் மரியாதை வச்சிருந்தார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் ஒரு லெட்டர் எழுதியிருந்தாலும் சரி, பாட்டு எழுதுறது எதுவாக இருந்தாலுமே பாரதிதாசன் வாழ்க அப்படின்னு எழுதிட்டு தான் எழுதுவார். பாரதிதாசன் நடத்திட்டு இருந்த குயில் பத்திரிகையில் அவருக்கு உதவியாளராக பணியாற்றியிருக்கார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 1957ஆம் ஆண்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட கல்யாணம் பாரதிதாசன் தலைமையில தான் நடந்தது. அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா? நாடகங்கள்ல நடிச்சிட்டு இருந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு 1954ஆம் ஆண்டு தான் முதல் சான்ஸ் கிடைக்குது சினிமாவில் பாட்டு எழுதுறதுக்கு. படித்த பெண் அப்படிங்கிற படத்துல முதல் பாட்டு எழுதுறாரு. பட் அந்த படம் 1956 தான் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடியே 1955 மகேஸ்வரி அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதில் பட்டுக்கோட்டையோட பாடல்கள் வெளிவருது. ஸோ பட்டுக்கோட்டையார் பாடல் எழுதி முதல்ல வெளிவந்த படம் மகேஸ்வரி. அறம் காத்த தேவியே, குலம் காத்த தேவியே, நல்லறிவின் உருவமான. 1957ஆம் வருஷம் ஜி ராமநாதன் இசையில் ஆரவல்லிங்கிற படத்தில் ஒரு பாட்டு எழுதினார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஏறக்குறைய 68 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்றைக்கும் அந்த பாட்டு காதில் தேனாக தான் ஒழிச்சிட்டு இருக்கு. இத்தனைக்கும் அந்த பாட்டு ஒரு ஆங்கில பாட்டோட மெட்டு தான். அந்த ஆங்கில பாட்டில் இருக்கக்கூடிய வரிகளோட தமிழாக்கம் தான் இந்த பாட்டு. இருந்தாலும் 68 வருஷங்கள் கழித்து இன்னைக்கு அந்த பாட்டு கேட்டாலும் ரொம்ப இனிமையான பாட்டாக இருக்கும் அந்த பாடல். மெல்லிசை மன்னரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதற்கான கதை கூட ஒன்று இருக்குது. இது அநேகமாக பலருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் சொல்கிறேன். 1956ஆம் ஆண்டு சேலம் மாடர்ன் தேட்டர்ஸில் பாசவலை படத்திற்கான கம்போசிங் நடந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் ஒரு சிச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதணும். அப்போ மாடர்ன் தேட்டர்ஸில் இருக்கக்கூடிய மேனேஜர் சுலைமான் மெல்லிசை மன்னர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஐயா, நம்ம படத்துக்கான சிச்சுவேஷனை நான் ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், அவர் சில பாட்டெலாம் எழுதிட்டு வந்திருக்காரு, அவரை பார்க்குறீங்களா அப்படிங்கிறாரு. அப்போ மெல்லிசை மன்னர் சொல்கிறாரு, நாங்கள் இப்போ இங்கே சேலத்தில் இருக்கிறதே ஒரு 5-6 நாள் தான் இருக்க போகிறோம். அதனால் இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ போய் மருதகாசியாவது கண்ணதாசனையாவது வர வைப்பா அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தா திரும்ப சுலைமான் வர்றாரு. வந்துட்டு, சார், நீங்கள் அந்த பையன் வாசலே நின்றுட்டு இருக்க, உங்களை பார்க்கணுமா அப்படிங்கிறாரு. இது மாதிரி 3 நாள் நடக்குது. 3ஆவது நாள் மெல்லிசை மன்னருக்கு கோவம் வந்துடுது. என்னையா அது, வர சொல்லியா அப்படிங்கிறாரு. அவர் தான் கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை. உள்ளே வராரு, அந்த ஷீட்டை கொடுக்குறாரு. அதை படித்து பார்த்த உடனே மெல்லிசை மன்னர் சும்மா அப்படியே ஆடி போயிடுறாரு. என்னன்னா, இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அது அந்த பேப்பரில் இருக்குது. அதில் அவர் எழுதியிருப்பார், குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம், உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம், உலகத்தில் எதுதான் சொந்தமடா. இந்த பாட்டை பார்த்த உடனே மெல்லிசை மன்னர் என்ன பண்ணார், அன்னைக்கு நைட் பூஜை ரூமில் போய் கதவை சாத்திட்டு தலையாக அடிச்சுட்டு அழுதாராம்.
விஸ்வநாதா, ஒருத்தங்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத தெரியாமல் அவனை அப்படியே அனுப்புகிற அளவுக்கு உனக்கு தலையில் தலகணை ஏறி போச்சா அப்படின்ட்டு. இந்த விஷயத்துக்கு பிறகு மெல்லிசை மன்னர்கிட்ட பாடுறதுக்கோ பாடல் எழுதுறதுக்கோ சந்தர்ப்பம் கேட்டு யார் வந்தாலுமே அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணாமல் அவங்கள அவர் திருப்பி அனுப்பிச்சதே கிடையாது. இந்த அளவுக்கு மெல்லிசை மன்னரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.